அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சுகமாக இருக்கிறேன் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் என்னென்ன சதாகாலம் நம்முடைய தெய்வம் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசித்து தான் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சபை குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலியமாகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். முகமுகமாய் பார்க்காவிட்டாலும் இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீடுகளில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இன்னும் இந்த நாட்கள் எத்தனை நாள் போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறதிலே, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதிலே நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் நடத்துகிறவர், அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விட்டுவிட மாட்டார். அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். காலங்களும் சூழ்நிலையும் எப்படி மாறி போனாலும் மாறாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மாறாத தெய்வத்தை நாம் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தாவீது எழுதின வேத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை. தாவீது எழுதின ஒரு வேத பகுதி. அநேகருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாய் தெரிந்திருக்கக்கூடிய வேத பகுதி. அநேகருக்கு இது ஒரு தேர்ச்சிதலை கொடுக்கிற வேத பகுதி. தாவீது மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கடினமான சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், ஒருவேளை மரணத்தின் நேரங்களிலே நாம் இருந்தாலும் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களோடு கூட இருப்பதாக. எப்படி நடக்குது, என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம் என்பதை குறித்து அதிகமாய் ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நீங்கள் உங்களை தேர்ச்சி கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே யாராரோ நம்ம கூட இருக்கலாம். ஆனா யாராலையுமே நமக்கு உதவி செய்கிற சூழ்நிலை ஒருவேளை நமக்கு இல்லாத பட்சத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகமே முடங்கி போய் கிடக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மரண இருள் ஒவ்வொரு தேசங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உலக நாடுகளே அது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நமக்கு மரண இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் என்றால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் அன்பான தேவச்சனங்களே. ஏனென்றால் தாவீது சொல்லுகிறான், இதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி
தாவீது தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கோல், இந்த தடி ஆண்டவருடையது. ஏனென்றால் மத்தேயு 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் சகல நாட்கள், அது எப்படிப்பட்ட நாளா இருந்தாலும் சரி, சந்தோஷமான நாளா இருந்தாலும் துக்கமான நாளா இருந்தாலும், ஒருவேளை யாரும் நம்மளை வந்து பார்க்காத நாளா இருந்தாலும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் நல்ல நிலைமையில இருந்தால் நம்மளை பார்க்க ஆட்கள் வரலாம். நாம் இருக்கிற இந்த நேரங்களிலே எல்லாருமே நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இந்த காலத்தில் இருக்கிறோம். என்றால் ஒரு கிட்டத்தட்ட 40 நாள் நாம் இந்த ஒரு முடக்கத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடக்கம் நாம் வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலே அநேகருக்கு ஒருவேளை மரண பயம் வந்திருக்கலாம். என்ன நடக்குமோ, எனக்கு வந்துருமோ, ஆயிடுமோ, நடந்துருமோ அப்படின்னு. அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளிலே நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிற என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. இதை குறித்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இதை குறித்து நீங்கள் கலங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை சொல்றது, அவனோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயால 41 சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாது, அவனோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் இதை குறித்து இந்த ஒரு கலக்கம் நமக்கு வேண்டும். ஏன் தாவீது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார் என்றால், தாவீது ஒரு மேய்ப்பன். நமக்கு நல்லா தெரியும், தாவீது ஆடு மேய்த்தவர். ஆடு மேய்த்தவர் கையிலே, ஒரு மேய்ப்பன் கையில இருக்க வேண்டியது ஒரு கோல், ஒரு தடி. அந்த கோல் வருகிற ஆடுகளுக்கு இலைகள் பறித்து போடவும், அது ஒரு நீளமான ஒரு குச்சி, நடுவில் அது மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். ஆரம்பட்டத்தில் அநேகமாய் அந்த காரியங்கள் நடப்பது உண்டு. மேய்ப்பன் கையில ஒரு கோல் இருக்கும், ஒரு தடி இருக்கும். அந்த கோல் ஆடுகளை நடத்துவதற்காகவும், அதற்கு இலைகளை பறித்து போடுவதற்காகவும், அதை இழுத்து விடுவதற்காகவும் அதை மேய்ப்பர்கள் பயன்படுத்துவார்கள். தடி, அநேகர் சொல்வதோடு தடி ஆடுகள் விலகி போகும்போது அடிப்பதற்கு பயன்படுத்தப்படும், அதுவும் உண்டு. ஆனால் துஷ்ட மிருகங்கள் ஆட்டுக்கு விரோதமாய் வரும் பொழுது, அது நடத்துகிற மந்தைக்கு விரோதமாய் ஓநாய்கள் வரும், சிங்கங்கள் வரும், கரடிகள் வரும், அதை விரட்டுவதற்காகவும் தடிகள் பயன்படும். தாவீது சவுல் கிட்ட சொன்னதை நம்ம பார்ப்போம். நான் மந்தையில் இருக்கும் பொழுது சிங்கங்கள் வந்தது, கரடி வந்தது, அதை நான் பேத்து போட்டேன் என்று தாவீது சொல்லுவான் சவுல் கிட்ட. ஏனென்றால் மந்தைக்குள்ளே கொடிதான ஓநாய்களும் வருவதும். அதனால தான் ஆரம்பகட்ட மேய்ப்பர்கள் கோலும் தடியை வைத்திருப்பார்கள். இப்பொழுது அது நம்ம எங்கே பார்க்க முடியாது. ஆரம்பகட்ட மேய்ப்பர்கள் கோல் உண்டு, தடி உண்டு. இரண்டால் தாவீது நன்றாக அறிந்து வைத்திருக்கு, ஒரு மந்தைக்கு தேவையானது ஒரு கோல், ஒரு தடி. அது இருந்தால் தான் அந்த மந்தையை சரியாக மேய்க்க முடியும். அது இருந்தால் தான் அந்த மந்தையை சரியாக நடத்த முடியும். அதை குறித்து தாவீது தன்னை திடப்படுத்தணும். நான் ஒரு மந்தை என்று தாவீது கர்த்தர் சமூகத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உன்னுடைய ஆடு ஆண்டுகிறேன், நீர் என் மேய்ப்பன் இல்லையா? ஆண்டவன் நமக்கு நல்ல மேய்ப்பன். உலகத்திலே எத்தனையோ விதமான மேய்ப்பர்கள் உண்டு. சபை நடத்துகிறவர்கள், சுவிசேஷங்கள் செய்கிறவர்கள், அப்போஸ்தலர்கள், இப்படி நாம் அநேகரை சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பிரதான மேய்ப்பன். ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆடுகளை அப்படிதான் தாவீது கவனித்திருப்பான். வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த மந்தையை விலைக்கு பாதுகாக்க வேண்டும், அந்த மந்தைக்கு சரியான போஷிப்பை கொடுக்க வேண்டும், அந்த மந்தையை அவர் வேலை அடைக்க வேண்டும், துஷ்ட மிருகத்தை கொண்டு தடி அடிக்க வேண்டும். இப்படி அநேக காரியத்துக்குள்ளாய் அந்த மந்தை சென்றிருக்கும். அப்படிதான் தாவீது நடத்திருப்பான். அப்படிதான் தாவீது தன்னை ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் என்று தாவீது ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, ஏனென்றால் தடி அடிக்கிறதுக்கு பயன்படும். ஆனா தாவீது சொல்லுகிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தேய்ச்சுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கால வேலை சூழ்நிலைகளிலே நம்மை தேய்ச்சுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஏனென்றால்
முடங்கி எடுக்கிறது நமக்கு இது பழக்கம் இல்லை. அதனால நமக்கு இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை போல் நமக்கு தெரியும். ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தேய்ச்சுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். தேய்ச்சுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கோல் ஒரு மெல்லிதான குச்சி போல இருக்கும், தடிமனா இருக்கும். ஏனென்றால் மெய்ப்பர்கள் இதை கட்டாயமாக ஒரு கைகளை வைத்திருப்பார். ஆண்டவர் நமக்கு மெய்ப்பனா இருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு சரியான போஷிப்பை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு எதிராய் வர துஷ்டர்களை அடிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தேய்ச்சுவார். அதனாலே கர்த்தர் நம்மை தேய்ச்சுவார். அன்பானவர்களே, நம்மை தேய்ச்சுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த சங்கீதம் வாசிக்கும் பொழுதே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு மெய்ப்பன் ஸ்தானத்திலே கர்த்தரை வைத்து தாவீது இந்த வேத பகுதியை எழுதுகிறார். ஆடுகள் அநேக இடத்துல பள்ளத்தாக்குல போய் மாட்டிக்கும். எந்த பள்ளத்தாக்குல ஆடு போய் விழுந்தது தெரியாது. அதை தேடி போய் மெய்ப்பன் அதை திரும்ப மீட்டெடுத்து வருவதுதான் மெய்ப்பனோட வேலை. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் இருக்கலாம், பயத்தின் பள்ளத்தாக்குல இருக்கலாம், வேதனையின் பள்ளத்தாக்குல இருக்கலாம், துன்பத்தின் பள்ளத்தாக்குல இருக்கலாம், துயரத்தின் பள்ளத்தாக்குல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்கிறேன். உலகத்தின் சகல நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தேய்ச்சுகிற தெய்வம். அன்பானவர்களே, ஏனென்றால் அவர் கோல் நம்மோடு உண்டு, ஒரு தடி நம்மோடு உண்டு. அவர் நம்மை தேய்ச்சி அரவணைக்கிற தெய்வம். இந்த கோல் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட போய் எகிப்தின் அரண்மனையில போய் நீ பேசிட்டு சொல்லும் பொழுது மோசே பயப்பட்டான். நான் எப்படி போய் சொல்லுவேன், என் வார்த்தை எப்படி அவங்க கேட்பாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க என் வார்த்தை எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ல, கையில என்ன இருக்குது, கோல் இருக்கு அப்படின்னு, அதை போட அப்படின்னார் ஆண்டவர். அது உடனே சர்ப்பம் ஆயிட்டு, திரும்பி அதை பிடின்றார். அதை பிடிச்சோட திரும்பி அது கோல் ஆயிட்டு. இப்படி கோலை கொடுத்து ஆண்டவர் மோசையை திடப்படுத்தினார். யாத்திராகமம் 4:2 சொல்லுகிறது, மோசேயின் கையில் ஒரு கோல் இருந்தது, அது அவனுடைய அடையாளமா இருந்தது. அதே யாத்திராகமம் 4:5 நீங்க வாசிச்சு பாருங்க, அது அவனுக்கு அடையாளமா இருந்தது. ஒரு கோலை மோசேவுக்கு அடையாளமாய் கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்த கோல் மூலியமா கிரியை செய்கிறார். நமக்கு தெரியும், அந்த கோலை வைத்து மோசே எத்தனை விதமான அதிசய அற்புதங்களை அங்கு செய்தார். எல்லா வாதைகளையும் அவர் நிறுத்துகிறதுக்கு பயன்படுத்தினார். எல்லா விதத்திலும் அந்த கோல் அங்கு பயன்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரை நடத்தி கொண்டு போனார். செங்கடலை அடித்தார், கண்மலையை அடித்தார். அந்த கோல் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்பட்டது. அன்பானவர், அந்த இஸ்ரவேல் ஜனத்தை முழுவதுமாய் அந்த கோல் தேய்ச்சக்கூடியதா இருந்தது. மோசேவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கோலாய் அது இருந்தது. ஒரு அதிகாரத்தை அந்த கோல் மோசேக்கு கொடுத்தது. ஆண்டவர் அந்த கோல் மூலியமா ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். கோல், தடி, ஒரு அதிகாரம், அது தேய்ச்சக்கூடிய அதிகாரம். அவர் உங்களுடைய தகப்பன் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிறோம், அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்படியா கர்த்தர் உங்களை தேய்ச்சி ஆட்சி நடத்தக்கூடிய ஆண்டவர். தாவீது தன்னை அதிகமாய் திடப்படுத்தி கொண்டது ஆண்டவர் சமூகத்துல தான். ஏனென்றால் மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு தான் சரியான போஷிப்பு தெரியும். அதனாலே தாவீது நினைத்தா, அவர் எங்குமே என்னுடைய காரியம் விடுபடாது, ஆண்டவர் சமூகத்துல தான் நான் போய் நிற்க வேண்டும் என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். அப்படியாய் தாவீது தன்னை கர்த்தரிடத்திலே தேய்ச்சி கொண்டார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் என்று ஆண்டவர் தாவீது தேவ சமூகத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அன்பானவர்கள், நமக்கு ஒரு தேய்ச்சுதல் வேண்டும், நமக்கு ஒரு ஆற்றுதல் வேண்டும். ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஒரு கோபம் வரும். நாட்களில் நாம் வேலைக்கு செல்லல, வீட்டில் இருக்கிறோம், தேவை உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, எப்படி சந்திக்க போறேன், என்ன நடக்க போகுது, எப்படி நான் நடத்த போறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தேய்ச்சுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேய்ச்சுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி தாவீது தான் சும்மா, நான் மரண இருளில் இருந்தாலும், மரணமே எனக்கு வர நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம்
கடந்த நாட்களிலே அதிகமாய் நாம் ஜெபிப்போம் என்று நான் நம்புகிறேன். அதிகமாய் நேரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகமாய் ஜெபிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதிகமாய் நீங்கள் வீடுகளிலே ஜெபியுங்கள். நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே உங்களை தேர்ச்சி கொள்ளுங்கள். தானியேலை போல அந்தி சந்தி மதிய வேளையிலே துதியுங்கள். தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து விடாத. அந்த தேவன் என்னென்னும் உள்ள சதா காலம் நம்முடைய தெய்வம், மரண பரிந்து நம்ம நடத்துவார் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் சமூகத்திலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கோல் உங்களை தேர்ச்சுகிறதா இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டும். அதே மோசே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லுகிறது, அது தேவனுடைய கோல் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கோல், தேவனுடைய கோல் மோசே கூட இன்னும் சென்று கொண்டே இருந்தது. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த கோல் அவனை திடப்படுத்திக் கொண்டே இருந்தது. அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த, அநேக காரியங்களை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை விவரமாய் நாம் படித்துக் கொள்ளலாம். அதிகமாக நாம் படித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்க 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 புதுவிதமான ஒரு விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அநேக அற்புத அதிசயங்களை கர்த்தர் மோசே மூலியமாய், அவர் கையிலே கொடுத்த கோலின் மூலியமாய் கர்த்தர் செய்தார். அது ஆரோனுடைய பெட்டில் இருந்த கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாய் அநேக இடங்களிலே அந்த கோல் நமக்கு பயன்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த கோல் உங்களை எல்லா விதத்திலும் தேர்ச்சி ஆட்சி நடத்தக்கூடியது. நான் வந்து சொல்லுகிறோம், என் கர்ப்பத்தில் என் தாய் என்னை மறந்தாலும் ஆண்டவர் நீர் என்னை மறப்பதில்லை ஆண்டவர் என்று சொல்லி நாம் இது கர்த்தர் சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து விடுகிறோம். அர்ப்பணிப்போடு ஒரு வாழ்க்கையை வாடுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஏனென்றால் அந்த கர்த்தர் எல்லா நாளிலும் நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை தேர்ச்சுகிற தெய்வம். இதை சொல்வது அவர் சகலவித ஆறுதலின் தெய்வம், சகலவித தேறுதலின் தெய்வம். ஒரு நம்ம எதிர்பார்த்திருக்கிற இடத்துல இருந்து நமக்கு ஆறுதல் வராம இருக்கலாம், எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேறுதல் வராம இருக்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை தேர்ச்சுவார். அவரே நம்மை தேர்ச்சுகிற தெய்வம், ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கிற தெய்வம், அன்பு கூறுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நித்திய காலமாய் நம்மை நடத்துவதிலே எப்பொழுதும் உண்மையிலவராக இருக்கிறார் அன்பானவர்களே. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு மேய்ப்பனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மை தேர்ச்சுகிற மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் தான் யோவானில் எழுதப்பட்டிருக்கு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த கால நேரங்களிலே, சூழ்நிலைகளிலே ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் நாம் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு பிரதான மேய்ப்பன். நாங்கள் இந்த நாளத்திலே உங்களை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை, உங்களை வந்து விசாரிக்க முடியாத சூழ்நிலை, முடிந்த அளவு நாங்கள் தொலைபேசியிலே உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு தேவ உறவை கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். ஒரு தேவனுடைய உறவை நீங்கள் கட்டமைக்க வேண்டும். அதிகமாய் அதிகமாய் வந்து நாங்கள் சந்தித்த நாட்கள் உண்டு. நாளிலே சந்திக்க முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் எல்லாருமே ஒரு இக்கட்டில் இருக்கிறோம், எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனாலே உங்களை தேர்ச்சுகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லையா? தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் தேவரீர் நீர் என்னை மறப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் தேர்ச்சுவது போல நீர் என்னை தேர்ச்சி நடத்துகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேர்தல் இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு மனுஷனிடத்துல தேர்தல் எதிர்பார்க்கலாம், இவர்கள் வந்து எனக்கு ஆலோசனை சொல்ல நல்லா இருக்குமே. இந்த நேரத்துல யாரையுமே நாம் தேடி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அன்பானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரோடு கூட செலவிடும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம், நாங்கள் உங்களை திடப்படுத்த விரும்புகிறோம். நம்மை மேய்க்கிற ஒரு பிரதான மேய்ப்பன் நமக்கு உண்டு. எல்லா விதத்திலும் பரிதவிக்கப்பட்ட ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற ஆசாரியராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே அவர் சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
இது சொல்வது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனாலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் மிகவும் அன்போடு கூட கேட்கிறோம். ஏனென்றால் மீகா எழுதின வேத புஸ்தகத்திலே மீகா 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா எழுதின வேத புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசி எழுதின வேத புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்மேல் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாஷானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் பாருங்க, உமது சுதந்திரமான மந்தையை உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவருடைய மந்தை, நம் ஆண்டவருடைய ஜனம். ஆண்டவர் நம்மை மேய்ப்பார். அன்பானவர்களே, நம்முடைய மேய்ப்பன் அவர் கோலினால் நம்மை மேய்த்து நடத்துகிற தெய்வம். நமக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்கலாம். எங்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பலவிதமான உபதேசங்களை நாம் கேட்கிறோம், பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். பிரதான மேய்ப்பன் நமக்கு ஒருவர், அவரே நம்மை மேய்த்து நடத்துகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர் பூர்வ நாட்களில் இருந்தது போலவே, பூர்வ நாட்கள் மேய்த்தது போலவே, நாம் எப்படி இந்த நாட்களிலே சந்தோஷமா இருந்தோமோ அது போலவே பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நாம் எப்படி கர்த்தர் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து நடத்தினாரோ அதே போல வருகிற நாட்களில் அவர் நடத்துவார். அவர் மந்தையாய் நாம் இருக்க வேண்டும். ஓடுகிற ஆடாய் அல்ல, விலகி போகிற ஆடாய் அல்ல, தப்பி ஓடுகிற ஆடாய் அல்ல. அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகள் நாம், இந்த சபையின் மந்தையில் இருக்கிற ஆடுகளை நாம் இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு மந்தை. இந்த மந்தையிலே அநேக விதமான பிரச்சனைகள் வரும், அநேக விதமான போராட்டங்கள் வரும், அநேக விதமான கேள்விகள் வரும், அநேக விதமான சூழ்நிலைகள் வரும். எல்லா சூழ்நிலையிலும் மந்தையை விட்டு நாம் பிரிந்து போயிட்டோம்னா அந்த தடி நம்ம அடிக்க வந்துடும். எதிரியை அடித்த தடி நம்மையும் அடிக்க வரும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தடி எதிரியை அடிக்கத்தான், வருகிற ஓநாய்க்களை அடிக்கும். நம்ம மந்தைக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை கர்த்தர் துரத்தி போடுவான். நம்ம சபைக்கு விரோதமாய் வருகிற சகல காரியங்களை கர்த்தர் உடைத்து போடுவான். நம்ம மந்தைக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் கர்த்தர் கொண்டு வருகிற சகல அந்தகாரங்களை வேறெடுத்து போடுவான். அவர் தடி நம்மை தேய்ச்சி கொண்டு இருக்கிறது. எப்படி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் ஒரு தடியை வைத்து இந்த உலக காரியங்களை எல்லாம் சீர்படுத்துறார், அதே போல நம்மையும் கர்த்தர் ஒரு சில நேரத்தில் அடிக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாம மந்தினுடைய சரியான போஷப்பட்டு ஒரு சில நேரத்தில் பிரிந்து போக விரும்புகிறோம், ஒரு நூதனமான போதகத்தை விரும்புகிறோம், நூதனமான காரியங்களை விரும்புகிறோம். அந்த நேரத்தில் ஒரு சில அடிகள் நமக்கு விடுவது உண்டு. அதனாலே அது நம்மை தள்ளி விடுவதற்கு இல்லை, நம்மை தேய்ச்சுவதற்கு. எப்படி மேய்ப்பன் ஒரு மந்தையை விட்டு ஆடி போனா அதை தேடி கண்டுபிடித்து ஒரு சில நேரத்தில் அதை எடுக்க முடியாத சூழ்நிலை அதை அடிக்கிறான் மேய்ப்பன். ஏனென்றால் நீ போனது தப்பு என்று சொல்லுகிறது விதமாக இந்த ஆடை அடித்து அதை வெடுபன் வெடுத்து தன் தோல் மேலே போட்டு கொண்டு வருகிறான் இல்லையா? அதே போல ஆண்டவரை விட்டு நாம் தூரம் செல்லும் பொழுது ஒரு சில காரியங்கள் நடப்பது. ஆனால் அவர் நம்மை மறந்து போவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டும் இல்லையா? தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்த வார்த்தைகள் கோலும் தடியும். புதிய ஏற்பாட்டிலே எப்படி விளங்குகிறது? அந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் கொடுத்த வாக்கு தத்தம் தான் நம்மை கோலும் தடியுமாய் தேர்ச்சி கொண்டு, அவர் வார்த்தையின் வாக்கு தத்தம். அவர் வார்த்தை தான் இந்த நாட்களில் நமக்கு கோலும் தடியுமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த நமக்கு கொடுத்த சகலவித காரியங்கள் இந்த நாட்களில் நம்மை தேர்ச்ச வேண்டும். வேதத்தை கேளாதபடி அடைத்துக் கொள்கிறவன் ஜெபம் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைகளை கர்த்தரை தேடினாத்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். நடக்கல, ஏன் நடக்குதுன்னு தெரியல, அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளே கூட ஆண்டவரை தேடணும். இந்த நாட்களில் நம்ம தேடி சபைக்கு வர பிரயாசப்பட்டும் பாருங்க வர முடியல, ஜெப கூட்டம் நடத்த முடியல. அதனாலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களா இருக்க வேண்டும்.
புதிய ஏற்பாடின்படி அவர் கோல், அவர் தடி எதுவென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம். கர்த்தர் கொடுத்த சகலவித வார்த்தைகள் உங்களை தேர்ச்சுகிறதா இருக்கிறது இல்லையா? புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 1 சொல்லப்படுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களை என்னையும் இன்னைக்கு தேர்ச்சி கொண்டு இருக்கிறது, உங்களை என்னை இன்னைக்கு உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே போல ஆண்டவர் கொம்பிய தடியை கொண்டு வந்து நிற்கிறது இல்லை. இப்போ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடவிட வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கேட்க வரும், ஆசீர்வாதமான வார்த்தை வரும். ஆனால் நம்ம தப்பு செஞ்சா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது இல்லையா? நீங்கள் மறந்து விட விட அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்ம நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சகல விதமான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. காலம் சமீபமாயிற்று. ஜெபம் பண்ணுறதிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இதுலையா ஜெபம் பண்ணுறது கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். ஏன்? காலம் சமீபமாயிற்று அன்பானவர்களே. கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை தேர்ச்சி கொண்டிருக்கிறது, அதே போல நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது, அதே போல தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் அந்த நாட்களில் நம்மை சகல விதத்திலும் தேர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார். ஆண்டவர் எல்லாத்தையும் முடிந்த உலகத்தில் எடுக்கப்படும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனார் அன்பானவர்களே. அதனால நீங்கள் சகல விதத்திலும் உங்களை நீங்கள் கர்த்தரோடு கூட திடப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன நடக்க போடுது, நான் எப்படி நடத்த போறேன், குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், எப்படி தேவையில் சந்திக்கப்பட போடுது, எப்படி ஆண்டவரே என்று நீங்கள் தேவ சமூகத்திலே கதறுவதை விட ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள். வேதம் சொல்வது, எனக்கு காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போனது. நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்முடைய சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தெரியுமா, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், பதறக்கூடாது, பதறிவிடக்கூடாது. உலகத்துல சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறியது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பதறுகிற பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள். காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்ல, காத்திருந்தவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர பருப்பார்கள். நடந்தாலும் இலைப்படையார், ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியா இந்த நாட்களுக்கு உண்டான வார்த்தைகளின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கோலும் தடியுமா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை தேர்ச்சி கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு சிலர் ஆறுதல் சொல்லலாம், ஒரு சிலர் தேர்தல் சொல்லலாம், ஒரு சிலர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படின்னு சொல்லல, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார் ஆண்டவர். இந்த உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் தாவிது சொல்லுவோம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தரை மேய்ப்பனாய் வைத்து நாம் ஓட, நாம் நினைத்த மாதிரி நாம் ஓடிவிட முடியாது. என் கால் போற போகலாம் நாம் போய்விடக்கூடாது. எனக்கு முன்பதாக ஒரு மேய்ப்பன் போயிருக்கிறார். நமக்கு வழிகாட்டின தெய்வம் நமக்கு முன்பதாக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் எவ்வழியோ நாமும் அந்த வழி. அந்த மேய்ப்பன் எந்த வழியோ இந்த சபையும் அந்த வழி. அந்த வழி தான் இன்னைக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில தான் இன்னைக்கு நம் சபைகள் போய் கொண்டிருக்கிறது. அந்த வழியில தான் போக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு தேர்தல் வரும், அப்பொழுதுதான் ஆறுதல் வரும். எப்பேற்பட்ட ஓநாய்கள் வரட்டும், எப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்கள் வரட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும், எப்பேற்பட்ட போராட்டம் வரட்டும், எப்பேற்பட்ட நிந்தை வரட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வரட்டும், மரண சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறதுல நீங்கள் உற்சாகமுள்ளவர்களா இருக்க வேண்டும். சோர்ந்து போய் அப்படி நடக்குது அப்படின்றது, ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கு. என்ன வேணா நடக்கட்டுங்க, இயேசு என்னோட கூட இருக்க. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாளும் ஒன்றுமே நமக்கு நடப்பதில்லை. அத்தனை அனுமதித்திருக்கிறார். ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேட்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த சொல்லலாம், மறித்து கொண்டு போகிறேன், மறிப்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய கருத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். எங்கெங்கேயோ போன வியாதி இங்க வரப்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம சபையை, நம்ம குடும்பத்தை, நம்ம பகுதிகளை, நம்ம இருக்கிற வசிக்கிற இந்த பகுதியில கர்த்தர் மூடி இருக்கிறார். நம்ம பரிசுத்தவான் என்பதற்காக அல்ல, நான் ஜெபிக்கிற மனுஷன் என்பதற்காக அல்ல, அவருடைய கிருபை, அவர் கிருபை இந்த நாட்களில் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றட்டும். அந்த தேவன் நின்று நம்மள சதாக்கள் நம்முடைய தெய்வம். அந்த கோலும்
தடியும் உங்களை தேய்ச்சி, வேறு கோல் இல்லை, வேறு தடி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இந்த நாட்களில் கோலும் தடியுமா இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலே நீங்கள் அடங்கி இருங்க, அடங்கி இருக்க வேண்டும். இந்த நாட்களில் என்ன செஞ்சாலும் செய்ய முடியாது, அடங்கி தான் இருக்கணும் ஆண்டவர் கருத்துல, இல்லையா? ஆண்டவர் கருத்துல அடங்கி இருங்க. குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை நம்முடைய ஆராதனை வேளையிலே வீடுகளில் நீங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரிங்க, ஆராதனை செய்யுங்க. ஆராதனை நீங்க பண்ணணும், இல்லையா? ஆராதனை பண்ணுங்க, நல்லா கர்த்தரோட இணைந்து ஆராதனை செய்யுங்க. வீடுகளில் இணைங்க, ஒருவராக இணைந்து கர்த்தரோடு கூட ஆராதனை செய்யுங்க. கர்த்தருடைய வளர்க்கிறவங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும் அவர்களை தேர்ச்சிகிறவராக இருக்கிறார். அதாவது எதாவது சொன்னேன், என் கர்ப்பத்தின் தாய் என்னை மறந்தான், என்னை மறப்பதில்லை ஆண்டவரே. அவர்களே, இந்த கால நேரத்திலே யார் வேணாலும் மறந்து போகலாம், யார் வேணாலும் விட்டுட்டு போகலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் கொள்ளலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உலகத்தை படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலங்காதீர்கள், திகையாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ பயப்படாதே, பயப்பட வேண்டாம் அன்பானவர்களே. அந்த கர்த்தர் சதா காலங்களிலும் நம்ம நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். நேற்று இன்றும் என்று மாறாத தெய்வம் நம்மோடு கூட நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதா, ஆசீர்வதிக்கப்பட்டதான் நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த ஒரு ஆன்லைன் மூலியமாய், இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலியமாய் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் செய்த அனுகிரகத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோட கர்த்தாவே ஒரு 4 வாரங்கள் நாங்கள் சபைகளை கூடி ஆராதிக்க முடியாதபடி இந்த 5வது வாரத்தில் இந்த ஒரு ஆண்டவரே யூடியூப் சேனல் மூலியமாய் நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாதபடியில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் எழுதப்பட்டபடி கர்த்தருடைய வலக்கரம், கர்த்தருடைய மகிமையான கரம் தாங்கி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்களிலே கர்த்தாவே, எங்கள் சபை மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி, ஆண்டவரே, எங்கள் சபை மந்தையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி, எல்லா மந்தைக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஓநாய்களுக்கு, பொல்லாத துஷ்ட மிருகங்களுக்கு இந்த மந்தையை கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கோலும் உமது தடியும் உடைய வார்த்தையாகி கோலும் தடியும் எங்கள் மந்தையை தேய்ச்சிட்டான். என் ஜனத்தை கர்த்தர் தேய்ச்சி நடத்து, என் ஜனத்தை கர்த்தர் ஆட்சி நடத்து, என் ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளு. இந்த மந்தையை கர்த்தர் வேலையடை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே புறப்பட்டு போகட்டும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் தேய்ச்சி ஆட்சி நடத்தட்டான். ஒரு மேய்ப்பனுக்கு அடங்கி, ஆண்டவரே, மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே, அந்த மந்தையாய் ஒரே மேய்ப்பனை பின்னோக்கி போக ஆண்டவர் உதவி செய்யுங்க. இந்த சபை மக்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்களில் உண்டான சகல தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஆண்டவர், நீதிமன்ற நாளும் 50 காலைந்து தேர்தல் என்ற வார்த்தைப்படி என் ஜனத்தை கர்த்தர் வேலை அடைங்க, ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்துக் இந்த மந்தை மேலே இப்படி கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிற தெய்வம், என் ஆத்துமாவை தேய்ச்சுகிற தெய்வம் கர்த்தாவே, ஆண்டவரே, சரியான இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் தேய்ச்சும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால், உங்களுடைய வாயின் வார்த்தையினால் ஆண்டவரே பிள்ளைகளை திருப்தியாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிக்கட்டான இந்த கர்த்தாவே, இந்த லாக்டவுன் சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை வேலையடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், வேலையடை எல்லா சகல காரியங்கள் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நன்மை கிருபை தொடர்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமைகளுக்கு மாறாதவர் மகத்துவமானவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். நினைப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதம் நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த குடும்பத்துக்கு சகல தேவையை கர்த்தர் சந்திங்க. அனுதினமும் தொழில் செய்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள, வேலையடைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த சபையில் அதிகமான ஜனங்கள் உண்டு ஆண்டவர். அனுதினமும் தொழில் செய்கிற அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அந்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் போஷிக்கும், ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வலக்கரம் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை அவருடைய பொறுப்பாத்திலே பேர் பேராய் தனித்தனியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். ஆண் கொண்டு நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், நன்மை கிருபை தொடரட்டும். எல்லாவற்றும் பொறுப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சகலவித துதிகிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சபை மக்களோடு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.